ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நல்ல உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லைக் அப்படின்றது என்னோடய வீடியோவை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய்கிட்ருக்கோம். எங்களோட சொந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால எங்களோட சொந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்த பஸ் பிடிச்சி தான் நாங்கள் எங்களோட சொந்த ஊருக்கு போவோம். எப்போவுமே இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது நாங்கள் பைக்கில் பஸ் பிடிச்சி போவோம். ஏன்னா ஆட்டோ பஸ்ஸில் கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்னா ரிட்டன் வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால பைக்லேயே போயிடுவோம். இப்போ எங்களோட ஊருக்கு போயாச்சுங்க. ஊருக்கு போனதும் எங்களோட முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறது தான். எப்போ ஊருக்கு வந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த கோவிலெல்லாம் நம்மளோட ஊரில் இருக்கும். நம்ம வெளியில் போன இடங்கள்லாம் எவ்வளோ கோவில் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் வளர்ந்த அந்த கோவிலுடைய நினைவுகள் நம்ம திரும்ப ஊருக்கு வரும்போது அதை போய் பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி சொந்த ஊர்லேருந்து வெளியில் போனவங்களுக்கு ரிட்டன் ஊருக்கு வரும்பொழுது அந்த சொந்த ஊரில் உள்ள கோவிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் முதல்ல கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டியிருந்தது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவுடைய பிக்கஸ்ட் ஹார்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் தான். அதாவது நீங்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கோவிலை தான் காட்டும். அந்த ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ என்னோட சின்ன வயசுலேருந்து நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா எல்லோரு கூடவுமே வருவோம். அந்த நாள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் அர்ச்சனை சாமான்லாம் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த கோவிலில் எப்போ திருவிழா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இருக்குது இல்லைங்களா, அன்னைக்கு மாசி மகம்னு சொல்லுவாங்க. அந்த மாசி மகம் தான் இந்த ஒரு கோவிலுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கோவிலுக்கு மாலை ஏற்றிட்டு போடுவாங்க. அந்த மாலை முழுக்க முழுக்க காகித பேப்பராலே செய்யப்பட்டிருக்கும். நிறைய மாலை கொண்டு வருவாங்க. அந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குளம் தெப்பக்குளம். அந்த கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நாம் போக்கிட்டு இருக்கக்கூடிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்த ஒரு ஊர். பிறந்து வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். பட் அவங்களோட சொந்த ஊர் இந்த ஒரு ஊர் தான். இங்கே எப்போவுமே நாங்கள் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றிலுமே வயல்வெளிகள் நிறையா இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, நெல், வேர்க்கடலை, கரும்பு, தென்னை மரம், பலாமரம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலை சுற்றிலுமே நிறைய மரங்கள் இருக்கும். ரொம்பவே பசுமையான இடத்துக்கு நடுவில் தான் இந்த அம்மன் இருப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான், நம்மளுக்கு ஓகேப்பா எல்லா கஷ்டமும் நம்மளை விட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் எங்களை பொறுத்தளவில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மனை நாங்கள் வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் பக்கத்துலேயே ஒரு மோட்டார் இருக்கும். அதில் நான் எப்போ வந்தாலுமே அந்த மோட்டரில் தண்ணி வந்துட்டு தாங்க இருக்கும். நம்மளுக்கு இந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான நேரத்தில் நாங்கள் இந்த கோவிலில் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட எல்லா பாரமுமே குறைஞ்சிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த அம்மன். இந்த அம்மன் கோவிலில் நாங்கள் சாமி கும்பிட்டு நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கிட்ட வந்து சாமி கும்பிடுவாங்க. கோவில் வந்து உள்ளே இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த அம்மன் சிலை வந்து இருப்பாங்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் மெயினாகவே ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம். வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வந்து இங்கே போனோம். இது என்ன அப்படின்னா, என்னோட தாய் மாமா பொண்ணுக்கு வந்து சடங்கு ஃபங்க்ஷன் அங்கே தான் வந்து வந்திருந்தோம். இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அத்தை முறை வேணும் அப்படின்றதுனால வந்து நம்ம ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து வெடியெல்லாம் வெடித்து அந்த அத்தை முறை அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வாங்கல்ல, அது வந்து ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தாய் மாமா முறை அத்தை முறை அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வெடி வெடிக்கிறதுக்கும் இந்த ட்ரம்ஸ் சத்தம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு கெத்து மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த சீரெல்லாம் கொண்டுட்டு நம்ம போகும்போது வந்து செம்ம வைப்பாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. வந்து ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறவங்க யார் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபுல்லாக வந்து அந்த சைடு வந்து அம்மாவோட அம்மா, நம்ம சித்திங்க, பெரியம்மாக்க அப்படின்னு சொல்லி டோட்டல் நம்ம ஃபேமிலி தான் ஃபுல்லாக அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. நம்ம கொண்டு வந்த சீர் எல்லாமே வந்து அந்த சைடு வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இப்போது வந்து நம்ம கிளம்பிட்டுருக்கோம் மாமா வீட்டுக்கு. அங்கேருந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும். ஏன்னா வந்து இதெல்லாம் ஏன் தூரத்தில் வச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரம்ஸ் சத்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரம்ஸ் சத்தம் வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம வெடியெல்லாம் வெடிச்சுக்கிட்டு அந்த ட்ரம் சத்தம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே சீர்வரிசையெல்லாம் கொண்டுட்டு நடந்து போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தலையில் வந்து ஒரு வெங்கல பானை வச்சுருக்குறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்னுடைய அம்மா. அதுக்கு முன்னாடி வந்து போனாங்கல்ல, அவர் தான் வந்து எங்கள் அப்பா. இப்போ வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வராங்க பாருங்கள் எங்கள் அம்மா. எங்கள் எல்லோரும் வந்து சீரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் வந்து அப்படியே வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நம்மளும் அவங்க பின்னாடியே வந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்து ஊருக்கு போனதே வந்து ஒரு நாள் பயணமாக தான் ஊருக்கே போனோம். ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அப்படின்றனால ரொம்ப நேரம்லாம் எங்களால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்மளும் வந்து மொய்யெல்லாம் செஞ்சுட்டு இந்த சீரியலோடலாம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதை ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடியவங்க தான் எல்லாருமே. எங்கள் உறவு முறையில் அம்மா, அத்தை, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து. இப்போ வந்து அத்தையோடைய சீர் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். அத்தை சீர் கொண்டு போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஊருக்கும் கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது